செய்தி. சென்னையில் கார் கதவை திறந்தபோது விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சென்னை அண்ணா நகரில் கார் கதவை திறந்தபோது விபத்து ஏற்பட்டு சைக்கிளில் சென்றவர் உயிரிழந்திருக்கிறார். சைக்கிளில் சென்றவர் கார் கதவில் மோதி கீழே விழுந்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம். அண்ணாநகர் 6வது நெடுஞ்சாலையில ஜிஎஸ்டி அதிகாரியுடைய கார் அந்த கதவை திறந்த போது அருகில் சைக்கிள்ல வந்த ஒரு 33 வயது மதிக்கத்தக்க நபர் அந்த கார் கதவினால் அந்த சைக்கிள் இருந்து அவர் தூக்கி வீசப்பட்டு உடல்ல தலையில அது அந்த சைடு வந்த வாகனம் ஏறி இறங்கியதுல தலை நசுங்கி அவர் உயிரிழந்து விட்டார். இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் என்ற பெயர் பலகையோடு உள்ள அந்த காரின் முன்பக்க கதவை திறந்த போதுதான் பின்னால் சைக்கிள்ல வந்த நபர் கதவுல மோதி கீழே விழுந்த நிலையில பின்னால் வந்த இனோவா கார் அவர் தலை மீது ஏறி இறங்கியிருந்த அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து விட்டார். இந்த சோகமான நிகழ்வு அண்ணாநகர் 6வது நெடுஞ்சாலையில நடந்தது. இந்த ஜிஎஸ்டி அதிகாரி கார்ல இருந்து உடனடியாக ஓடி வந்து அவர் அந்த நபரை சாலையில இருந்து தூக்குகிறார். ஆனால் அவர் தலை நசுங்கி அவர் இறந்து விடுகிறார். அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அவருடைய உடலானது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது. கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணாநகர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உடலை கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.